எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பருத்தி பால் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு பருத்தி கொட்டை வாங்கி வச்சுருக்குறாங்க. இது வந்து பருத்தி கொட்டை இந்த மாதிரி இருக்குதுங்க. இதில் வந்து சொத்தை கொஞ்சம் இது பழசு மாதிரி இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்துடலாங்க. சிகப்பு கலரில் அது கலரே வேறு மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்களேன், பொறுக்குனது இங்கே இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி, ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி, இல்லைன்னா அதுக்கு மேலே குடித்தாங்கனாக்கா நிறைய பேர் குடித்தா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடியாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா 3-4 தடவை அலசிட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு ராத்திரி ஊற வச்சோம்னா காலையில் எடுத்துக்கலாங்க. இல்லை காலையில் ஊற வச்சா சாயங்காலம் எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 தடவைக்கு நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிட்டு பால் புளியணுங்க. சக்கையை வந்து மாட்டுக்கு போட்டுடலாம். இது நல்லா 8 மணி நேரம் அந்த பருத்தி கொட்டை ஊறிச்சிங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுங்க. இதை மறுபடியும் நல்லா ஒரு 3 தடவைக்கு நல்லா அலசிட்டு ஜாரில் போட்டுக்கலாங்க. ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாதுங்க, திப்பி திப்பியாக தான் இருக்கும். அரைச்சிட்டு பால் புளிஞ்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இது ஓரளவுக்கு நைஸாகவே வந்திருக்குதுங்க. இது நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன ஜார்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஜார் பெரிய ஜாரில் கூட வச்சுக்கலாம். ஒருத்தர் கிரைண்டரில் கூட நிறையா போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக வந்திருக்குதுங்க. இந்த சக்கையெல்லாம் நம்ம வடிகட்டியில் புளிஞ்சிட்டு சக்கையை எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சக்கை வருங்க. ஒரு தடவை இதை அப்படியே புளிஞ்சிட்டு, இந்த சக்கையை அப்படியே புளிஞ்சிட்டு மறுபடியும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு பாருங்கள், இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அலசி நல்லா கலக்கி அலசிட்டு புளிஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பால் வருங்க. மிச்சம் சக்கையை அப்படியே மாட்டுக்கு போட்டுடலாங்க. இந்த பருத்தி கொட்டை எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க அது நல்லா மையுங்க. அந்த அளவுக்கு தாங்க நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸும் அந்த சாரும் கிடைக்குங்க. நம்மளுக்கு அந்த பாலும் கிடைக்குங்க. இல்லை சீக்கிரமாக ஊற வைக்காமையே போட்டு ஆட்டினோம்னா, இல்லை கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னாலும் இப்படி வராதுங்க. அந்த தோல் சக்கையோடையே வெள்ளை வெள்ளையாக ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அந்த பருப்பு வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வராதுங்க, பால் வராதுங்க. அதனால் நல்லா கழுவி அலசிட்டு பொறுக்கிட்டு நல்லா ஒரு 8-9 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டாக்கா நம்மளுக்கு பஞ்சு மாதிரி ஆகிடுங்க. நம்மளுக்கு நல்ல பால் நிறையா வருங்க. 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை முதல்ல வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு சக்கையை இன்னொரு தடவைக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா பிசைஞ்சி இப்படி இது பண்ணிவிட்டு அப்புறமாடியும் வடிகட்டிட்டு சக்கையை நல்லா புளிஞ்சு எடுத்துடலாங்க. நான் பாலை எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. வடிகட்டிட்டேங்க. இது வந்து தடவை வடிகட்டினா 1வது பாலுங்க. இது பருத்தி பால். இது வந்து சக்கையெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இது வந்து 2வது வந்து மறுபடியும் அந்த சக்கையை போட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு சக்கையை புளிஞ்சி எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணிங்க மீதி இதை வடிகட்டிட்டு இதில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஊறட்டும். ஏன்னா இப்போ தண்ணி அதிகமாகிடுங்க. அதுக்கு தனியாக ஊற்றினா இந்த தண்ணியிலே கலந்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த சக்கை புளிஞ்சி வச்சுருக்குறேங்க. இது வந்து மாட்டுக்கு போட்டுடலாங்க. இது 2 தடவை புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறதுங்க. இது தேங்காய் அரை மூடி தேங்காவை ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு ஆட்டி பால் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது 2வது பாலுங்க. இது 1வது பாலுங்க. தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது வடிகட்டினா 1வது பாலுங்க. அடுப்பு ஊற்றி வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது பொங்கி கொதித்து வரட்டுங்க. பருத்தி கொட்டை வந்து புதுசாக கேட்டு வாங்கணுங்க கடையில். நம்ம வாங்கினதுலேயே ஒன்று வண்டு இருந்ததுங்க. லேசாக ஒரு வண்டு இருந்ததுங்க. அதே போல் இதில் மண்ணெல்லாம் இருக்குங்க. மண் குப்பை தூசியெல்லாம் இருக்குங்க. எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 3 தடவை அலசிட்டு தாங்க அப்புறம் ஊற வைக்கணும். ஊற வச்சாலுமே மறுபடியும் 3 தடவை அலசி எடுக்கணுங்க. புளியிறப்பையும்
ஒரு தடவை பால் புழிஞ்சிட்டு திரும்ப அதை இன்னொரு தடவை வடிகட்டிட்டாக்க நல்லதுங்க. எல்லாம் மண் நரன்னு இருக்குங்க. நம்ம வாங்கினதுலேயே நல்லா குப்பை தூசியெல்லாம் இருந்ததுங்க. வண்டு ஒன்று இருந்ததுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இதுக்கு மேலேயும் தண்ணி ஊற்றினோம்னாக்கா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் 2வது பால்லையே பச்சரிசி மாவு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்குறேங்க. ஊறட்டும். இது இப்போ கொதித்து வந்த உடனேயே அதை ஊற்றி கலந்து மறுபடியும் கிண்டிக்கலாங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷத்தில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க. அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசம்லாம் போகுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. பொங்கி வந்துட்டுருக்குதுங்க. இப்போ வந்து இந்த பச்சரிசி மாவு கலந்து வச்ச தண்ணி அதில் ஊற்றிடலாங்க. 2வது பாலை கைவிடாமல் இதுக்கு மேலே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. பச்சரிசி மாவு எதுக்கு போடுறதுனாக்கா நல்லா ருசியாக இருக்குங்க. நம்மளுக்கு திடமாகவும் ஆகும், கொஞ்சம் சேர்ந்த மாதிரியும் இருக்கும், அதிகமாக இருக்கிற மாதிரியும். அதே போல் நல்லா ருசியாக இருக்குங்க. இல்லைனா அப்படியே தண்ணி மாதிரியே இருக்குங்க அந்த பால். குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. பச்சரிசி மாவு சேர்த்துனோம்னா நல்லா ருசியாகவும் இருக்கும், திக்காகவும் வருங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குதுங்க பச்சரிசி மாவு போட்டதுனால. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் 2வது பால் தேங்காய் பாலை ஊற்றலாங்க. இதில் அது கொஞ்சம் இழுத்துட்டு நல்லா பச்சரிசி மாவு வெந்துருங்க. தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்சம். பாருங்கள், கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், கொதித்து இப்போ கெட்டி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. இது நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. இல்லைனாக்கா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பச்சரிசி மாவு போட்டதுக்கு அடி பிடிச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அடுத்தது வெல்லம் சேர்த்துணுங்க. பனை வெல்லம் இல்லைனாக்கா நாட்டு வெல்லம், நல்ல வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க, நம்ம இஷ்டங்க. கொதித்து நல்லா கெட்டி ஆகட்டுங்க. இது மறுபடியும் கெட்டி ஆகுதுங்க. இன்னும் கெட்டி ஆகட்டும். அப்போ தான் மறுபடியும் வெல்லம் தண்ணி வந்து வெல்லத்தை போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு ஊற்றுறேங்க நான். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இது நல்லா கெட்டியாக இருந்தாக்கா சரியாயிருங்க. அதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. படிப்படியாக ஒன்று ஒன்றா போட்டால் தான் அது வந்து நல்லா ருசியாக இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா ருசியாக இருக்குங்க. உடம்புக்கும் ஆரோக்கியம் சாப்பிட்டோம். இது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பச்சை வாசமும் போயிடுச்சுங்க. பாருங்கள், வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இது வடிகட்டி அதில் தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ இனிப்புக்கு தகுந்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வடிகட்டி அதில் ஊற்றிடலாங்க. வெல்ல கரைசல் இதில் வடிகட்டி விட்டாச்சுங்க. இது மறுபடியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம 1 கல் உப்பு சேர்த்துக்கலாங்க, ருசி அதிகமாக்கிறதுக்கு. பாருங்கள், 1 கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க, ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிடுச்சுங்க. வெள்ளை கரைசல் ஊற்றி இதில் 1வது தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. இது ஒரு கொதி வரப்போ இப்போ இறக்கி வச்சிடலாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. பொங்கி வரப்போ இறக்கிடலாங்க. பொங்கி வருதுங்க. ஏலக்காய் தட்டியும் போட்டுக்கலாங்க. நான் வந்து தேங்காய் கூடயே ஆட்டி பாலாக புழிஞ்சு ஊற்றிட்டேங்க, சக்கையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதாங்க. அடுப்பை நிறுத்திட்டு இனிப்பு சரி பார்த்துக்கலாங்க. அடுப்பை நிறுத்திடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.